Hi guys, welcome back to my channel. So இது பியூட்டி ஆஃப் லைஃப் எபிசோட் 5. ஸோ 5 எபிசோட் வந்துடும் பியூட்டி ஆஃப் லைஃப்ல. சரிடா அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஒரு மார்க்கமா இருக்க, என்ன வீட்டுக்குள்ளேயே கண்ணாடி போட்டிருக்க, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணாடி தான் மேட்டரே. சொல்றேன் என்ன கதைன்னு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலா இந்த கண்ணாடி எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது மக்களே. உடனே நீங்க கேட்கலாம் எங்க யார் கொடுத்தது எப்படி என்னன்னா இங்க எனக்கு லாட்டரி டிக்கெட் வாங்குற பழக்கம் இருக்கு. அங்க போயிட்டு நான் €1 லாட்டரி டிக்கெட் வாங்கினேன். €1 லாட்டரி டிக்கெட் வாங்கினா அதுல திடீர்னு லக்கு €4 ஆச்சிச்சு. ஸோ லாட்டரி டிக்கெட் வாங்கினது €1 கழிச்சிட்டா €3 லாபம் இல்ல. €3 கையில வச்சு நான் பாட்டு சுத்திட்டு இருக்கேன். நமக்கு அப்படியே 3 கோடி கையில இருக்க மாதிரி ஒரு ஹாப்பினஸ். லாட்டரி டிக்கெட்ல காசு அடிச்சு நமக்கு சொல்லிட்டு செம்ம ஜாலி. ஸோ நான் பென்னிஸ் கடையோட மிகப்பெரிய ஃபேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். குடுகுடு €3 எடுத்துட்டு பென்னிஸ்குள்ள போயாச்சு. ஆனா €3 என்ன கிடைக்கலாம் தெரியல. ஒரு நம்பிக்கையில கடைக்குள்ள போயாச்சு. €3 என்ன வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஸோ கடைக்குள்ள போயிட்டேன். கடைக்குள்ள போயிட்டு பாக்குறேன், எல்லாத்தையும் பாக்குறேன், எல்லா பொருளையும் பாக்குறேன். ஒரு இடத்துல வேலை போட்டுருக்காங்க, ஒன்று €10 €15. நமக்கு கண்ணு ஃபுல்லா அந்த விலையிலே தான் இருக்கு. எதுல கம்மியா வேலை போட்டிருக்கான், €3 என்ன இருக்கு, €3 என்ன இருக்குன்னு ஸ்கேனிங் பண்ணிட்டே இருக்கேன். நான் கண்ணாடி வாங்கணும் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் எப்படின்னா இது இந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி படப்படன்னு கலராக கண்ணாடி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்துட்டே இருக்கேன் எங்கே என்ன இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். இந்த கண்ணாடி இருந்துதாங்க. யூஸ்வலாக இந்த கண்ணாடியோட ரேட் வந்து €5. அன்னைக்குன்னு பார்த்து €3 வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. €3 ஆஃபரில் போட்டிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது €3 தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடி €3. செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு அதை பார்த்த உடனே. ஸோ உடனே போய் இந்த மாமா டால் அடிக்கும் கலர் கண்ணாடி அள்ளிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நான் ஒன்று தான் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்க லைஃப்ல எதனா ஒரு ட்ராமாவோ இல்லைன்னா ஒரு பெயின் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்னா ஒரு விஷயத்தை உங்களால கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை என்னோட வயசுல பெரியவங்களா இருந்தீங்கன்னா ஒரு தம்பியாவோ, இல்லை என்னோட சின்ன பசங்களுக்கு ஒரு அண்ணனாவோ, இல்லை என்னோட எங்க அம்மா வயசுல அப்பா வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு மகனாவோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திஸ் டூ ஷால் பாஸ். ஸோ இந்த கஷ்டமும் உங்களுக்கு கடந்து போயிடும். ஸோ எந்த கவலையை வச்சுக்காதீங்க மைண்ட்ல. கவலைப்படாம ஜாலியா இருங்க. நான் சொல்றதுக்கு ஈஸி, பட் அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். இந்த ஃபாரஸ்ட் கம்ப் படத்துல வந்து ஒரு லைன் ஒன்று வரும், லைஃப் இஸ் லைக் a box of chocolates, you'll never know what you'll get அப்படின்ட்டு ஒரு லைன் ஒன்று வரும். ஸோ நீங்க நினைக்கலாம் என்னடா இவன் நமக்கு வந்து அட்வைஸை போட்டுருக்கான் அப்படின்ட்டு. ஸோ நான் அட்வைஸ் பண்ணணுன்றத சொல்லல. ஸோ நீங்க எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு ட்ராமா, ஏன்னா ஒரு வலி இருக்கு, ஏன்னா ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்றீங்க, ஒரு பிரேக்கப்பா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கலாம், இல்ல வேற எதனா ஒரு ப்ராப்ளம், ஏன்னா ஒரு பெயின் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா திஸ் டூ ஷால் பாஸ். இதை நீங்க கடந்து வந்துருவீங்க. குட் திங்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு சூப்பரான ஹாப்பினஸான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உங்களோட குட் டைம்ஸ் கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ கவலையே படாதீங்க. இந்த கஷ்டம்லாம் ஈஸியா கடந்து வந்துடலாம். இல்ல ப்ரோ எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் லைஃப்ல மஜாவா இருக்கேன் அப்படின்னீங்கன்னா இந்த மஜா உங்களுக்கு தொடர்றதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த பியூட்டி ஆஃப் லைஃப் உடைய மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா, லைஃப்ல வந்து அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நம்ம ஓடுற அந்த வேகத்துல, இல்ல குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஓடுற வேகத்திலேயே நம்ம லைஃப்ல இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கு மறந்துடுறோம். எவ்வளவோ சூப்பரான விஷயங்கள் இருக்கு. நல்லதும் நடக்குது, நம்ம கெட்டதும் நடக்குது, ரெண்டுமே நடக்கும். பட் நம்ம நல்லதை ஃபோக்கஸ் பண்ணிடலாமே, கெட்டது எதுக்கு நமக்கு, அதை இக்னோர் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். நல்ல விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாலே அவ்வளோ சூப்பராக உள்ளுக்குள்ள ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹாப்பினஸ் ஒன்று வரும். அதுதான் என்னோட மெயின் கான்செப்ட். உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்மைல், நீங்க இந்த வீடியோ பார்த்து சந்தோஷமானீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு என்னால கொடுக்க முடியுது அப்படின்னா அதை என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட். என் மூலமா நீங்க ஒரு சின்ன ஹாப்பினஸ் வருது, அது எப்படி காமெடியாவும் இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். இதை நான் மெயினாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த பியூட்டி ஆஃப் லைஃப் எபிசோட் நான் ஸ்டார்ட் பண்ண நோக்கமே அதுதான். அதுக்காக அவ்வளோ பாசிட்டிவ் மெசேஜஸ் வருது எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் சரி, இமெயிலையும் சரி. அவ்வளோ பேர் சொல்றீங்க ப்ரோ இந்த பியூட்டி ஆஃப் லைஃப் சீரிஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க. அந்த மெசேஜ் எல்லாம் பாக்குறப்ப, அதுவும் அந்த ஒரு மெசேஜ் ப்ரோ அண்ணா அப்படின்லாம் சொல்றீங்கல்ல, அதை பாக்குறப்ப அவ்வளோ சூப்பரா இதமா இருக்கு. இது வந்து நீங்க இந்த ரிசீவிங் எண்ட்ல தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு அந்த ஒரு மெசேஜ் பாக்குறப்போ. ஸோ நான் வேற கண்ணாடி போட்டுனே பேசுகிறேன் ஃபுல் வீடியோவை. எப்பா மறந்து போயிட்டு பாருங்க, கண்ணாடி கேட்டேன் உங்க கூட பேசுற அந்த ஃப்ளோல கண்ணாடி கேட்டே மறந்து போயிட்டேன். ஸோ சூப்பரான கண்டென்ட் இன்னும் நான் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ சூப்பராக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களுக்கு வந்து பாக்குறேன். ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. பை.